அஜித்குமார் அவர்களுடைய மரணம் டோட்டல் தமிழகத்துல எந்த அளவுக்கு உழுகிட்டு இருந்துச்சுன்னு தெரியும். சோ அதே விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ஃபயர் பேக் ஆகுற மாதிரி திமுகவில இருந்து மு.க. ஸ்டாலின் நம்மளுடைய சிஎம் என்ன பண்ணிட்டாரு, உடனே போன் பண்ணி மன்னிப்பு கேட்டுட்டாரு. இதுக்கு மேல என்னப்பா வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் புகழாரம் அதிகமா சூட்டப்பட்டு இருக்கு. சரி, அடுத்த பட்சமா அவங்களுக்கு வீட்டு மனை கேட்டிருந்தாங்க, கேட்கல, நாங்களே கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெருமிதம். அண்ட் வந்து கவர்மெண்ட் வேலை அந்த பையனுக்கு கொடுத்தாச்சு, அதுவும் பால் சொசைட்டில எதுலயோ கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் பெருமிதம். சோ இந்த மாதிரி அடுக்கடுக்கா பரவாயில்ல, அவங்க ஃபேமிலிக்கு இது வந்து எங்களால தான் நடந்துச்சு அப்படிங்கிறதுனால நாங்க இந்த அளவுக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கோம் அப்படிங்கறத அவங்க தரப்புல இருந்து அதிகமா பேசப்பட்டு இருந்தது. சோ அஜித்குமாரோட இறப்புக்கு ஈக்குவலா நாங்க இதெல்லாம் கொடுத்திருக்கோம் கன்சிஸ்டன்சியா இந்த ஒரு மெசேஜஸ் பார்க்க முடிஞ்சுச்சு. சோ இந்த மாதிரி இந்த ஒரு விஷயம் டப்புனு அப்படியே ரீபேக் ஆகுது. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அஜித்குமாரோடைய தம்பி நவீன் இருக்கிறாரு இல்லையா, அவர் வந்து இப்போ பிரஸ் பார்த்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. எங்களுக்கு வந்து கொடுத்திருக்கிற அந்த வேலையில திருப்தி கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோமீட்டர் நான் டிராவல் பண்ணி போயிட்டு வரணும், அது ரொம்ப தூரம் எங்க ஊர்ல இருந்து அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்றாரு. அடுத்த கட்டமா எங்களுக்கு வீட்டு மனை கொடுத்திருக்கிறது வந்து ஒரு காட்டுல கொடுத்திருக்காங்க, அங்க தண்ணி இல்லாத ஒரு இடம், அங்க நாங்க வந்து வீட்டு மனை பட்டா வச்சுக்கிட்டு நாங்க என்ன பண்றது, அது வந்து எங்களுக்கு யூஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுக்குறாரு. சோ இவர் வந்து கொடுக்குறாரு அப்படிங்கும் போது இதை பார்க்கும் போது இப்போ ஒரு ஆர்டினரியான ஒரு பர்சன்ஸ் நம்ம பார்க்கும்போது, ஐயோ அவ்வளவு தூரம் போயிட்டு வரணும் பாவம், இப்ப இருக்க சுச்சுவேஷனுக்கு அவன் எப்படி போவான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அடுத்து வந்து இந்த ஒண்ணுமே யூஸே பண்ண முடியாத ஒரு இடத்துல மனை கொடுத்து என்ன புண்ணியம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி 2 பாயிண்ட்டும் நம்ம நார்மலா பார்க்கும்போது தோணுதுதான். ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா இப்போ உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு திமுகவினர் இதை வந்து எப்படி திசை மாத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற மாதிரி மாத்துறாங்க. என்ன நீலாம் இப்படி பேசலாமான்னு சொல்ற அளவுக்கு மாத்துறாங்க. ஸோ அவங்க சொல்ற ஒரு விஷயம், இப்போ வந்து நவீனுக்கு இந்த அளவுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க, இந்த அளவுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா தெரியலையா? இருங்க, பேசாம இருங்க, அவர்கிட்ட கொடுத்தது எல்லாத்தையும் வாங்கிடுங்க, கேஸ் நடக்கட்டும், சிபிஐக்கு மாற்றப்பட்டுருச்சுல, கேஸ் நடக்கட்டும், இறுதியில் அவங்க என்ன முடிவு சொல்றாங்களோ அதை அவங்க வாங்கிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அசால்ட்டா ரொம்ப சீப்பா பேசுறாங்க. இது வந்து இந்த அஜித்குமாருக்கு நடந்த ஒரு விஷயம் ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது. லைக் அவரே போய் பாய்சன் குடிச்சுக்கிட்டோ, இல்ல அவரே போய் ஏதோ ஒரு தற்கொலை பண்ணிக்கிட்டோ, இல்ல வேற மாதிரியான விஷயங்கள்லாம் இல்ல. இது முழுக்க முழுக்க கவர்மெண்ட் வந்து பதில் சொல்லக்கூடிய இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கவர்மெண்ட்ல இருக்கிற பர்சன்ஸால அவங்க இது வரைக்கும் ஹிஸ்டரியிலே இப்படிலாம் நடந்திருக்காதப்பான்னு யோசிக்கிற அளவுக்கு மிக 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 கொடுமையான அளவுக்கு அவர் இறந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 50 காயங்களுக்கு மேல, பிறப்புறுப்புல வந்து மிளகா பொடி போட்டது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து ஜீர்ணிச்சிக்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப கோரமான சில சம்பவங்கள் நடந்துச்சு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு மிஸ்ட்ரியா நடந்திருக்கிற ஒரு விஷயத்துக்கு முழுக்க முழுக்க நம்ம தான் வந்து அதுக்கு சமாதானம் பேசணும், நம்ம தான் அதை வந்து பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நிக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற தரப்பினர் ஏன் இவ்வளவு மோசமா விமர்சனம் கொடுக்கணும்? அவர் இறந்து போயிட்டாரு, சரி நெக்ஸ்ட் அடுத்த கட்டமா நவீன் இருக்காரு, அவங்க குடும்பத்தை தூக்கி நிறுத்துவாரு, பரவாயில்ல அவங்க அம்மாவுக்கு ஒரு தைரியத்துக்கு அப்படின்னு ஒரு பக்கம் சின்னதா ஒரு மனசாந்தம் இருந்தாலும் நவீன உயிரோட புதைச்சிருவீங்க போல் இருக்கு இப்ப உங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நான் சொன்ன விஷயம் வந்து ஒரு பெரிய நபர்கள்லாம் பதிவிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ நெக்ஸ்ட் வந்துட்டு அதுல பல பேர் பதிவிடுற இன்னொரு விஷயம் என்னன்னா, இவருக்கு என்ன கலெக்டர் வேலை எல்லாம் கொடுப்பாங்களா என்ன, கலெக்டர் வேலை வந்து இப்போதைக்கு வேக்கண்ட் இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சில விமர்சனங்கள்லாம். சோ ஒரு விஷயம் வந்து சொல்லணும், நானு உதவி பண்ணலனாலும் பரவாயில்ல, உபத்திரம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, தயவு செஞ்சு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த அஜித்குமாரோடைய இறப்புக்கு காவல்துறையும் கவர்மெண்ட்டும் வந்து அப்படியே அவங்களுடைய என்னவோ, அவங்களுடைய ஒப்புதலோ, இல்ல அவங்களுடைய புரிதலோ, அவங்களுடைய தவறோ, அவங்களுடைய சரியோ அவங்க தான் பதில் சொல்லி ஆகணும். அந்த ஒரு கட்டாயத்துல அவங்க இருக்காங்க. இது வந்து அவங்களுக்குமான ஒரு கன்வர்சேஷன். தயவு செஞ்சு நம்மளால வந்து அவங்களுக்கு பெரிய அளவுல ஹெல்ப் பண்ண முடியலனாலும் தயவு செஞ்சு அவரை வந்து விமர்சனம் பண்ணி சாகடிக்காதீங்க. ஏன்னா வந்து அவருடைய ஸ்டேட் வந்து அவருடைய மைண்ட் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. கண்ணு முன்னாடி அண்ணன் அந்த அளவு பாதிக்கப்படுத்தி, அந்த அளவுக்கு அடிச்சு, கண்ணு முன்னாடி அவன் செத்து போக போறான்னு தெரியற சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டு அவரையும் அடிச்சு கொடுமைப்படுத்தி கடைசியில அவர் உயிரோட இல்ல, இருந்திருந்தாலும் பரவாயில்ல, அவங்க அண்ணன் இப்ப உயிரோட இல்ல, அவருக்காக இவருக்கு ஒரு வேலை வருது அப்படிங்கிறது வந்து அட்லீஸ்ட் அதுவாது நிம்மதியா இருக்கணும்ல. இன்னும் மீண்டும் கஷ்டப்படுறது அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. சோ அவங்களுக்கான உரிமையை அவங்க கேட்கறாங்க. நம்மளுக்கு என்ன, நம்ம அவங்களுக்காக என்ன பண்ணணும், ஜஸ்டிஸ் வாங்கி கொடுக்கணும், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு பேசுவோம், வேண்டுவோம். கெடுக்கிறதுக்கு எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை, அதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சது. சோ இந்த விஷயம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்து. அண்ட் எனக்கு இது வேண்டாம், இந்த வேலை வேண்டான்னு கிடையாது, எனக்கு இது வந்து தூரமா இருக்குது, மறுபரிசீலனை செஞ்சா நல்லா இருக்கும்ங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்டோட தான் அவர் வராருன்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட. சோ இது வந்து தப்புன்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல சரின்னு நினைக்கிறீங்களா? உங்கள் கருத்து வரவேற்கத்தக்கது. மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம். நிகழ்கால நிகழ்வுகளுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye.